நாங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அரசுக்கிட்டே அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் இல்லை. எங்களுக்கு வந்து முதலாளிகள்னு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்விக்கி தான் எங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறான், சொமேட்டோ கொடுக்குறோம். அந்த மாதிரி 16 கம்பெனி இருக்குது. 16 கம்பெனி இந்த கிக் லேபர்ஸுக்கு உள்ளே வரும். இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேலை முறை தான் கிக். கிக்னா என்னென்னா ஒரு நிலையற்ற வேலை, அதாவது டெம்பரரி ஒர்க் ஆர் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸை தான் கிக் ஒர்க்ஸ்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் கிளவுடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளவுடுனாலே தொழில்நுட்ப ரீதியில் என்ன அர்த்தம்னா, தேவைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாத போது அதை வைத்துக்கொள்வதற்கு எனக்கு வந்து ஆகும் செலவை நான் வந்து கட் பண்ணுறேன் அப்படின்றது தான் கிளவுடு. அமேசான், கூகுள் இந்த மாதிரியான க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோடைய கான்செப்ட் அதுவே வந்து இங்கே வேலைக்கும் வந்து பொறுத்துறாங்க ஹியூமன் க்ளவுடு. சமீபத்தில் வந்து ILO ரிப்போர்ட்டு படி கிட்டத்தட்ட எல்லா ஒட்டுமொத்த ஃபார்மல் ஜாபையும் தாண்டி, ஃபார்மல் ஜாப்னா ஒரு வேலை சட்டப்படி அக்ரிமெண்ட், எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் அக்ரிமெண்ட்டோடைய சோஷியல் செக்யூரிட்டியோடு இருக்கிறது ஒரு ஃபார்மல் ஜாப். இந்த வேலையில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த ஃபார்மல் ஜாப் இருக்கிற எண்ணிக்கையோட அதிகப்படியாக இந்த ஜாப் வந்து வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா இந்த கிக் ஒர்க் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து ILO ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில் அதிக அளவில் உள்ள கிக் ஒர்க்கர்ஸ் தான் இருக்கிற நிலையில் அவர்களுடைய பணி எப்படி இருக்கு என்பதையும் சமூகத்தில் அவர்களுடைய அங்கீகாரம் குறித்தும் கேட்போம். பெரும்பாலான ஹோட்டல்காரங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறான்னா, ஒரு மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டான். அங்கே வெளியில் இல்லை, ஃபுட் அடி வந்தால் உள்ள வாங்குவான். ஃபுட் அடி வருவானா ஃபுட் அடி வரதுக்கு அவன் 1/2 மணி நேரம் பண்ணுவான். இன்னும் சில ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, என்ன பண்ணுவான்னா ஆர்டர் போடும்போது ஃபுட் அடி போட்டுருவோம். ஃபுட் அடி போட்டுட்டோம் அப்படின்னா எங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ஃபுட் ரெடி போட்டு பிக்கப் பண்ணதுலேருந்து இத்தனை கிலோமீட்டர் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணி கொண்டே டெலிவரி கொடுக்கணும். அது லேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைன் போடுவோம். அதுலேயே ஆப்லேயே வந்துட்டு இருக்கும், ஆர்டர் டிலே வந்துட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், ஃபுட் அடி போட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கு ஃபுட்டை கொடுப்பான். இதை போய் நாங்கள் கேட்க முடியாது. அவன்கிட்ட கேட்டால் எப்போ கொடுக்குறோம் அப்போ வாங்கிக்கப்பான். இதை யார்ட்டையே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா யார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அப்போது இவன் ஃபுட் அடி போட்டது எங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிருது இல்லையா, ஸ்டார்ட் ஆயிருதுன்னா ஒரு 5 கிலோமீட்டர்னா ஒரு 15 நிமிஷத்தில் கொடுக்கணும் அப்படின்னா 15 நிமிஷம் கொடுக்க முடியாது. ஏன்னா இவனே 20 நிமிஷம் 25 நிமிஷங்களுக்கு தானே எங்கிட்ட கொடுக்குறான். அப்போ எங்களுக்கு நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம், எங்களுக்கு அவன் பெனால்ட்டி போடுறான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 பக்கம் அடின்னு. 2 பக்கம் அடி இல்லை, திருமண பக்கம்லாம் எங்களுக்கு அடி. நிரந்தரமாக ஒர்க் பண்ணுற ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. எல்லாருமே வருவாங்க, இவனுக்கு கொடுமையை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுவாங்க. புதுசாக வருவாங்க, கொடுமை பார்த்து இந்த மாதிரி டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டே இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் வெளியே போயிட்டே தான் இருக்காங்க. இந்த கிக் எக்கனாமியின் நோக்கம் என்னவா இருக்குது, அதில் உள்ள சிக்கல்கள் என்ன? மக்களுக்கு நல்லது கொடுக்கணும், அதுதான் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியோடைய அடிப்படை அம்சம். அந்தபடி பார்க்கும்போது எல்லார் கையிலையும் நமக்கு வந்து மொபைல் வந்திருக்கு. மொபைல் மூலயமாக நமக்கு தேவையான சர்வீசஸை நம்ம காசு இருக்கும்போது கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கிக் எக்கானமியை வந்து சொல்கிறது. இந்த கிக் எக்கானமி முறையில் செயல்படுற பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் வந்து சொல்கிறது. இதுவே முதலாளிகளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபமே கிடையாது. லாபமே இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஓலா, ஊபர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே முதலாளி தான். அப்போ ஒரே முதலாளி 2 வேறு நிறுவனங்களுக்கு ப்ராஃபிட்டே வராமல் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, அப்போ இதில் இருக்கிற நலன்கள் இப்போதைக்கு வந்து தேவையில்லை, நான் ஃப்யூச்சரில் அந்த நலனை வந்து நான் வந்து அறுவடை பண்ணுவேன் அப்படின்றது தான் முதலாளிகளுக்கு வந்து இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான செக்ஷன் என்னவா இல்லைன்னா, மேனேஜர்ஸ் வந்து கிடையவே கிடையாது இந்த நிறுவனங்களில். ஏன்னா இந்த மேனேஜர்ஸ் முடிவெடுக்கிற வேலைகள் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணுது, அதுதான் அல்காரிதம் வந்து பண்ணுது. இது நாள் வரைக்கும் மேனேஜர்ஸு 1000 பேரை மேனேஜ் பண்ணும்போது அவங்க என்னென்னலாம் திறனோடு இருந்து அந்த 1000 பேரை மேனேஜ் பண்ணாங்களோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அல்காரிதமாக வந்து மாற்றிருச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் இருந்த ஒரு செக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸை டீஸ்கில் பண்ணியிருக்கு. இப்போ ஜொமேட்டோவில் டிஎல்னு ஒருத்தர் இருக்கான். டிஎல் வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. டிஎலுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 200 பேரை வந்து ரைடர் வந்து அவன் கான்டாக்ட் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு ஹோட்டல் வாசல்லையும் மெசேஜ் வந்துடும், இந்த ஹோட்டலில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறேன், இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, எங்களோட பிரச்சனை போய் சொல்கிறதுக்கு. பிரச்சனை போய் சொன்னோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம மொபைலே வாங்கி கம்ப்ளைண்ட் போடுவான். கம்ப்ளைண்ட் போட்டால் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போய். கம்ப்ளைண்ட் போட்ட உடனே அடுத்த ஒரு 5 செகண்டில் பதில் என்ன வரும்னா, க்ளோஸ்ன்னு வரும், மேட்ரு க்ளோஸ் அப்படின்னு வரும். அவ்வளோதான், என்ன இதுன்னு கேட்கவே மாட்டானுங்க. டிஎலுக்கு என்னையா என்ன நான் தான் கம்ப்ளைண்ட் போட்டேன்ல, ஒன்றும் நடக்கல இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படிமா. ஆக்சுவலி டிஎல் வேலைன்னா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டு வரவங்களுடைய ஐடி நம்பரை வாங்கி என்ட்ரி போட்டு ஒரு 200 பேரை என்ட்ரி போடணும்.
அதுதான் வேலை. இந்த நிறுவனங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே என்னுடைய பார்ட்னர்ஸு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு திருட்டுத்தனமான ஏமாத்து வேலை. நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்கல, நாங்கள் வந்து கமிஷன் தான் கொடுக்குறோம் அப்படின்றோம். அப்போ கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கமிஷன் வாங்குற, அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுற இன்றைக்கி, அந்த சார்ஜ் பண்ணுறதுல எங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குற, இதெல்லாம் தெளிவாக சொல்லணுமா இல்லையா? சொன்னால் தானே அது முறையாக இருக்கும். இந்த பார்ட்னர்னா 2 பேருக்கும் ஈக்குவல் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கணும். ஓலாவோடைய நிர்ணயம் பண்ணுற ரேட்டு நிர்ணயம் பண்ணுறதுல டிரைவர்ஸ்க்கு வந்து 1% கூட முடிவெடுக்கிற உரிமை கிடையாது. அப்போ முடிவெடுக்கிற அதிகாரத்தில் வந்து டிரைவர்ஸ்க்கு இல்லை, ஆனால் பனிஷ் பண்ணுற அதிகாரம் வந்து எம்ப்ளாயருக்கு இருக்குது. இந்த பேசிஸில் பார்க்கும்போது இது வந்து பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் இல்லை, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரோப்பில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்தியாவில் 24% ஆன்லைன் சார்ந்த கிக் ஒர்க்ஸ் இருக்காங்க. அதில் 88% கிக் ஒர்க்கர்ஸ் இந்த வேலையை தான் பிரைமரி இன்கம் சோர்ஸாக நம்பியிருக்கிறாங்க. பெரும்பாலும் கிக் ஒர்க்ஸ் முறையில் அதிக வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்னவா இருக்குது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு என்ன கிலோமீட்டருக்கு என்ன, இப்போ என்னென்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே போல் கட்டிட தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளர்களுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனால் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மினிமம் 40 ரூபா கொடுத்தாங்க, அதை 35 ரூபா 30 அப்படியே குறைஞ்சி இப்போ 20 ரூபா பண்ணிட்டாங்க. இதில் வந்து பேட்ச் ஆர்டர்னு ஒன்று போடுவாங்க, கூட இன்னொரு ஆர்டர் போகிற வழியில் இருந்தால் ஒரு ஆர்டர். அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் முதல்ல வந்து 20 ரூபா கொடுத்தான், அப்புறம் 15 கொடுத்தான், 10 கொடுத்தான், இப்போ 8 ரூபா கொடுக்குறானுங்க. அப்படி 8 ரூபா கொடுத்தாங்கன்னா என்னென்னா, போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் கொடுத்துட்டு போகணும். 3 கிலோமீட்டர் 8 ரூபான்னா பெட்ரோல் என்ன விலை விற்கிது? குறைஞ்சது 15-16 மணி நேரம் ஓட்டினா ஒரு 500 600 கிடைக்கும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு டெலிவரி வந்து இப்போது கேக்கு ஒரு டெலிவரி ஒன்று கொடுக்குறோம் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு. அதில் என்ன மெசேஜ் போட்டிருக்கான்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கான். செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து எனக்கு பொருளே வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து பேசுகிறான். கஸ்டமர் கேரில் போயிட்டு கஸ்டமர் கேரு நம்ம லைனில் வரான். இப்போ 3 பேர் இருக்கிறோம். அப்போ நம்ம டெலிவரி பார்ட்னர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், நீ செக்யூரிட்டியை கேளு, செக்யூரிட்டி வரலன்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் நீ கேளு அப்படின்றான். இல்லை அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு 573 ரூபா அவன் கட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு என்ன கிடைக்கும்? 573 ரூபா கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த டெலிவரி பார்ட்டை நேரடியாக மறுபடியும் ஃப்ளாட்டுக்கு போய் என்னையான்னு கேட்டால், இல்லையே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றான் செக்யூரிட்டி. அப்போ அந்த கஸ்டமர் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான் ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சொல்லி ஜொமேட்டோ நம்மகிட்ட வந்து சம்பாதிக்கிற அத்தனையும் பிடுங்குறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயக்கி தரும். இங்கே பெரிய அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக தேய்மானத்துக்கும் அங்கே ஏற்படுற வெஹிக்கிள் செலவுக்குமே வந்து ஈடுகட்ட முடியாத நிலைமையில் இருக்கும். அதனால் இது வந்து பல பேரால் ரொம்ப நாள் வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு வேலையாக வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான வேலையை தான் ப்ரிகேரியஸ் வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரிகேரியஸ்னால் ஒரு நிலையற்ற வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நிலையற்ற வேலையில் தான் வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, ரொம்ப அடிவாங்கிற செக்ஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. மாநிலத்துக்குள்ளேருந்து மைக்ரேட் ஆகி வரவங்க அதிகமாக இருக்காங்க. வெளி மாநிலத்துலேருந்து வர்றது கம்மி, மாநிலங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து சதர்ன் தமிழ்நாட்டில், சென்ட்ரல் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து சென்னைக்குள்ளே வந்து இந்த மாதிரி கார் ஓட்டுறது, இது ஸ்விக்கி ஓட்டுறது, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னால் அவங்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு இல்லை, அங்கே இருக்கிற விவசாயமோ அங்கே இருக்கிற லோக்கல் பொருளாதாரமோ இவங்களுக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ண சூழ்நிலை. இங்கே போனால் இங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையை வச்சுட்டு ஏதாவது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. குடும்ப சூழ்நிலை வேறு வழி இல்லை, வேலை கிடைக்கல, சரி வேலை கிடைக்க டைம் ஆகுது, என்ன பண்ணலாம், சரி ஒரு மாதம் அது ஓட்டுவோம், இல்லை ஒரு 5 நாளைக்கு இது ஓட்டுவோம், இந்த மாதிரி பண்ணுறோம். நான் படித்த வேலைக்கு எங்கேயுமே வந்து படித்ததுக்கு ஏற்ற வேலை எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் ரொம்ப குறைந்த சம்பளமாக இருக்குது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் பெரும்பகுதி மக்களை வந்து இது நோக்கி திருப்புது. இந்த பிளாட்ஃபார்ம் ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் சுமார் 70 மணி நேரம் வேலை பார்க்குறதா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே தனது அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 மணி நேரம் 2 வீலர் ஓட்டுறோம். அந்த 2 வீலர் ஓட்டும் போது உடம்புல போகும்போது முதுகு வலி நிறையா வரும். நீங்கள் பாருங்கள், இந்த வேலையில் வந்து சேர்ந்தாங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் அந்த டியூட்டி ஒழுங்காக பார்த்தாங்க அப்படின்னா அவனோட வெயிட்டெல்லாம் குறைஞ்சிரும், உடம்பெல்லாம் குறைஞ்சிரும். இன்னொன்று, மழை காலத்தில் போடும்போது இந்த கையெல்லாம் அப்படியே ஊறி போயிடும். மழையில் நனைஞ்சு 10 மணி நேரம் 12 மணி நேரம் மழை காலத்தில் நனையும் கையெல்லாம் ஊறி போயிடும். அதையும் மீறி உடம்பெல்லாம் நடுங்கும். அதையும் மீறி குடும்பத்துக்காக தான் அவன் பாடுபடுறான். இதுக்கெல்லாம் ஏதாவது நிவாரணம் இருக்குன்னா நிவாரணமே கிடையாது. இந்த துறையில் வந்து இப்போ வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒழுங்காக ஒர்க் பண்ணான்னா அவன் வந்து சீக்கிரமாக டிக்கெட் வாங்கிடுவான். ஏன்னா அவ்வளோ சிக்கல் இருக்குது, அவ்வளோ உடல் உபாதைகள் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இப்போ போயிட்டோம் எங்களுக்கு அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்னா எங்கேயுமே போக முடியாது.
அதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஹோட்டலில் போய் சரி டாய்லெட் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணலாம்னா எல்லா ஹோட்டல்லையும் அலோவ் பண்ண மாட்டானுங்க. ஏதோ சில ஹோட்டல் அலோவ் பண்ணுவாங்க, 1-2. மற்ற ஹோட்டல்லாம் இல்லை உங்களுக்கெல்லாம் இல்லை. இந்த வேலையே வந்து என்ன, அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியாக வந்து ரிஸ்க்கு நிறைந்த வேலை. டெலிவரி பண்ணும்போது யார் வந்து எங்கே வந்து இடிப்பாங்கன்னு தெரியாது. நான் ப்ரெஷரில் நான் டெலிவரி பண்ணி சீக்கிரமாக டெலிவரி பண்ணி முடிக்கணும், இல்லைனா எனக்கு இன்சென்டிவ் போயிடும். நான் வந்து ஓடிட்டு இருக்கும்போது யாராவது வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ணாங்களோ, இல்லை நான் வந்து கவனிக்காமல் யாராவது மேலே போய் இடிச்சுனாவோ, இது எல்லாமே வந்து வேலையை வந்து பாதிக்கும், இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கும். இந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏற்படுற உடல் உபாதைகளை, பிரச்சனைகளை அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஸ்டடி கிடையாது. அப்போ இதெல்லாமே வந்து இல்லாததுனால உங்களுக்கு ஏற்படுற மனநல பாதிப்போ, இல்லை பின்னாடி ஏற்படுற ஹைப்பர் டென்ஷனோ, இல்லை டயபெட்டிஸோ, ஒழுங்காக சாப்பிடாமல் வேலை செய்வாங்க, இது தூங்காமல் வேலை செய்வாங்க, இதெல்லாமே கொண்டு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். இதை வந்து இன்சூரன்ஸ் எதுவுமே வந்து பார்க்காது. இந்த கிக் முறை பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து தான் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. கடந்த 2020-21 ஆண்டில் சுமார் 7.7 மில்லியன் கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு நிதி ஆயோக் ரிப்போர்ட் சொல்லுது. இது 2029-30க்குள்ள இதோட வளர்ச்சி என்பது 23.5 மில்லியனா அதிகரிக்கும் கணக்கிடப்பட்டிருக்கு. பொருளாதாரம் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2018-19 IMF வந்து வெளிப்படையாக என்ன அறிவிக்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா பெரும் பொருளாதார நாடுகளும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, தேக்க நிலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கோவிட் வந்து வருது. அப்போ இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து முதலாளித்துவம் எப்போவுமே தன்னை வந்து இந்த நெருக்கடியிலிருந்து வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம்னா, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலியமாக அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஆர் ஒரு பர்டிகுலர் வேலையை சுலபமாக்குறது மூலியமாக அங்கே இருக்க அதோட செலவினத்தை வந்து அதுக்கு வந்து கம்மி பண்ணும் அப்படின்றது தான் வந்து அது முயற்சி பண்ணுது. செலவினம் கம்மியாகும் போது அதனுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா நம்ம வந்து இந்த நெருக்கடியிலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்படின்றது தான் வந்து இந்த அவங்களுடைய முதலாளித்துவ அமைப்பினுடைய அடிப்படை மெக்கானிசமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஆட்டோ இது வரைக்கும் வந்து சுய தொழிலாக ஓனராக வந்து இருந்த ஆட்டோ ஓட்டுநர் எல்லாமே ஒரு நிறுவனத்துக்கு கீழே எம்ப்ளாயியாக வந்து மாறுறதுக்கான ஏற்பாடுக்குள்ளே வரணும்னா சாஃப்ட்வேர் வேணும், அப்ளிகேஷன் வேணும். இது எல்லாத்தையுமே வந்து மக்களும் பயன்படுத்தணும், ஆட்டோ தொழிலாளியும் பயன்படுத்தணும். இது ரெண்டுத்து மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம், அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம் இப்படின்றது தான் வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு பல்லாயிரம் கணக்கான கோடிகள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களை கொண்டு வர்றதுக்கு, மக்களை வந்து படிப்படியாக வந்து அவங்க ஆப்பை வந்து பயன்படுத்த வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய செலவு பண்ணது பின்னணியில் தான் நமக்கு வந்து நம்ம ஒரு 2019 ஒரு பெரிய பூம் வந்து நம்ம பார்க்குறோம். 18-19 இந்த பீரியடில் அதுதான் வந்து அதனுடைய தொடக்கமாக இருக்குது. இந்த தொடக்கத்தில் இருந்தால் படிப்படியாக பல்வேறு நாடுகளில் இந்த சர்வீஸ் வந்து வருது. இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடியே யூரோப்பில், அமெரிக்காலலாம் வந்து இந்த சர்வீசஸ் வந்து இயங்கிட்டு இருந்தது. அதை வந்து இன்னும் பெருக்குனாங்க. இந்த கிக் ஒர்க்ஸ் முறையை ஸ்டாப் பண்ணிட்டு நிரந்தர வேலையாக மாற்ற அரசுக்கு சமூக ஆர்வலர்களும் பணியாளர்களும் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த வரையறை கொண்டு வரதுக்கு அடிப்படை இந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் தான். இது வந்து இல்லைன்னா இவங்க வந்து மேலும் மேலும் வந்து சுரண்டப்படுவாங்க, மேலும் மேலும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுவாங்க. இது அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும். இது அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வந்து சங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுட் டெலிவரிக்கு வந்து சங்கம் இருக்குது, ஓலா ஊபருக்கு வந்து சங்கம் இருக்குது. ஒவ்வொரு இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸுமே வந்து சங்கங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த சங்கங்கள் மூலியமாக கோரிக்கை எழுப்புகிறாங்க, அந்த சங்கங்கள் மூலியமாக அரசு நிர்பந்தப்படுத்துகிறாங்க. இது வந்து வளர வளர இதனுடைய தாக்கங்கள் வந்து அரசுக்கு வந்து புரியும் அப்படின்றது தான். எங்களுக்கு வேலை கொடுக்குறது அவன் தான், எங்களுடைய இதை வந்து வாரம் அவன் தான் பேமெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான், அவன் தான் எங்களுக்கு முதலாளி. அப்படி இருக்கும்போது முதலாளி இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இப்போ கட்டிட தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் வந்து முதலாளி, நிரந்தர முதலாளி இல்லைங்கிறது ஒத்துக்கலாம். ஏன்னா ஆட்டோ தொழில் எடுத்துகிட்டிங்கன்னா நீ சவாரி ஏறி இறக்கி விட்டால் முடிஞ்சு போச்சு. கட்டிட தொழிலாளர் பில்டிங் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க, நாளைக்கு 2 நாள் வரமாட்டாங்க, அந்த பில்டிங் கட்டி முடிச்சா அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் துறை அப்படி இல்லை. எங்கள் துறை வந்து நிரந்தர முதலாளி தான் எங்களுக்கு ஆர்டர் போடுறோம். வெவ்வேறு விதமாக டெலிவரி கொடுக்குறது போகிறது எல்லாமே எங்களுக்கு அதுதான். எங்களுக்கு தொழிலாளர் நலத்துக்குள்ளே எங்களை கொண்டு வா, இல்லை அது வரைக்குமாவது இந்த வாரியத்தில் என்னென்ன இருக்கோ அந்த பெனிஃபிட் எங்களுக்கு கொடு, எங்களை மனிதனாக மதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அரசுக்கு வைக்கிற முதல் கோரிக்கை என்னென்னா, தயவு செஞ்சு எங்களை மனுஷனாக மதிங்க, எங்களுக்கு மனிதாபிமானத்தோடு எங்களை நடத்துங்க.